சர்வாதிகாரம் எப்போதும் வெற்றி பெறாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பொதுத்துறை நிறுவனமான LICயின் இணையதள முகப்பு நேற்று ஆங்கிலத்தில் இருந்து ஹிந்திக்கு திடீரென மாற்றப்பட்டது. மொழி தேர்வை கிளிக் செய்வதற்கான ஆப்ஷன் கூட ஹிந்தியில் இருந்தது. மத்திய அரசின் இந்த செயல் மக்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனால் பின்வாங்கிய மத்திய அரசு தொழில்நுட்ப கோளாறு நடந்துவிட்டதாக கூறிய நிலையில் LICயின் இணையதள முகப்பு மீண்டும் ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஹிந்தி உள்ளிட்ட எதையும் வலுக்கட்டாயமாக திணித்தால் வளர்ந்து விடாது என்று கூறினார். ஒட்டுமொத்த மக்களின் பங்களிப்போடு செயல்படும் அந்நிறுவனத்தில் மத்திய அரசு குறுகிய எண்ணத்தில் செயல்படுவதாகவும் துணை முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். நெருக்கடியான காலகட்டத்தில் அதிமுக இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தனித்து நின்று ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியாத நிலையில் இருந்த பாஜக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 4 இடங்களை கைப்பற்றியது. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் தங்களுக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும் என்று உணர்ந்த EPS கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டார். இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. அந்த கூட்டணி ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியவில்லை. இதனால் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் நெருக்கடியான காலகட்டத்தில் அதிமுக உள்ளதாகவும் அக்கட்சியுடன் கூட்டணி வைக்க பாஜக பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதற்காகவே அதிமுகவை தனிமைப்படுத்தும் வேலையில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மலர் கண்காட்சி வைப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மலர் செடிகள், நாற்றுகள் தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் உதகையில் நடைபெறும் மலர் கண்காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் உதகையில் நடைபெறும் மலர் கண்காட்சியின் போது ஆயிரக்கணக்கான வண்ண மலர் செடிகள் வைக்கப்படுகின்றன. அவற்றை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகின்றனர். இதனால் உதகையில் சீசன் நேரங்களின் போது மக்கள் குவிந்து நெரிசல் ஏற்படுகிறது. அதே வேளையில் எல்லோரும் சீசன் நேரத்தில் உதகைக்கு சென்று மலர் கண்காட்சியை காண முடிவதில்லை. எனவே சென்னை நகர மக்களுக்கு இந்த குறையை போக்க இங்கே மலர் கண்காட்சியை கோடை விடுமுறையின் போது தமிழக அரசு நடத்தி வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு வகையான வண்ண மலர் செடிகள் வரவழைக்கப்பட்டு மலர் காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் மலர் கண்காட்சி சிறப்பாக நடத்த தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வகை வகையான மலர்களை சென்னைக்கு பாதுகாப்பாக கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்காவில் வண்ண மலர் செடிகளை நடவு செய்யும் வேலையிலும் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 லட்சம் மலர் செடிகளை வைக்க தொட்டிகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வயநாடு நிலச்சரிவில் ஒட்டுமொத்த ஊரும் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்வது தவறானது என பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் கூறியிருப்பது கேரள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதிகளில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியை உருக்குலைந்து பேரழிவை சந்தித்தது. வீடுகள் மண்ணில் புதைந்தன. கொத்து கொத்தாக மக்கள் மண்ணில் புதைந்து மாண்டனர். 450 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மக்கள் வாழவே முடியாத நிலை உள்ளது. ஏராள மக்கள் இன்னமும் முகாம்களில் வசித்து வருகின்றனர். புனரமைப்பு பணிகளை கேரள அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து புனரமைக்க 6000 கோடி நிதியை வழங்க வேண்டும் என்று கேரள அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு மக்களுக்கு என்றும் மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உறுதியளித்திருந்தார்.
ஆனால் இதுவரை எந்த சிறப்பு நிதியும் வழங்கப்படவில்லை. இதற்கு கேரள அரசியல் கட்சிகள் மத்திய அரசின் மீது கடும் குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்றன. மத்திய அரசை கண்டித்து வயநாடு மாவட்டத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி கலந்து கொண்ட பந்த் நடைபெற்றது. இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் முரளிதரன், வயநாடு பகுதியில் ஒட்டுமொத்தமாக அனைத்து கிராமங்களும் பாதிக்கப்பட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் 3 வார்டுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பேசியிருப்பது கேரள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு கேரள மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்கப்படும் அரசாணையை அறங்காவலர் குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று நாகூர் பெரிய ஆண்டவர் தர்கா சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு தமிழ்நாடு வனத்துறை இருப்பில் உள்ள 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு கட்டணமின்றி சந்தனக்கட்டை வழங்கும் அரசாணையை முதலமைச்சர் முகாம் அலுவலகத்தில் நாகூர் தர்கா அறங்காவலர் குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தலைமை அறங்காவலர் சையது முகமது ஹாஜி ஹுசைன் சாஹிப் உள்ளிட்டோர் அரசாணையை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.